விடாமுயற்சி படத்துக்கு வந்து பயங்கர கிரிட்டிக்ஸ் வந்தது. தலை வந்து ரொம்ப ஓப்பன் ஃப்ளாட்டாக இன்ட்ரோ கொடுத்துட்டாரு. எந்த இடத்துலையுமே ஒரு மாஸ் பிஜிஎம்ஸ் இல்லை. எண்டில் கிளைமேக்ஸில் தான் ஒரு காருக்குள்ள ஒரு ஃபைட் இருக்குது. அந்த ஃபைட் பார்க்குறப்ப மட்டும் தான் நமக்கு வந்து ஒரு கூஸ்பம் மூமெண்ட்ஸ் வருது. அதுக்கப்புறமா அதுவும் ரொம்ப கேஷுவலாக போயிடுது. த்ரிஷாவுக்கும் அஜித்துக்குமான அந்த ஒரு கெமிஸ்ட்ரிங்கிறது இல்லை, அப்படி இப்படின்னு சொல்லி பல விஷயங்களை சொல்லியிருந்தாங்க. ஆனால் இது மட்டும் இல்லாமல் கடைசியாகவே நம்ம தலை படத்துக்கு பெரிய ஒரு இன்ட்ரோ சீன்ஸே இல்லை. அது எல்லாத்தையுமே உடைச்சி ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் ரொம்ப ஒரு மங்காத்த அளவுக்கான ஒரு இன்ட்ரோன்னு சொல்லுவோம் தெரியுமா. அஜித் அவர்கள் கொடுக்கப்பட்ட அந்த ஸ்லோ மோஷன்ஸ், அந்த பிஜிஎம்ஸ்லாம் வந்து ஒரு கட்டத்தில் ஃபேன்ஸை கத்த வைக்கிற அளவுக்கு ஒரு எலவேட் பண்ணுற இடத்துக்கு எடுத்துகிட்டு போகுது. ஏன்னா நம்மளே பார்த்துருப்போம், அஜித் வந்து அதிக அளவில் ஃபேமிலி ஃபிலிம்ஸ் பண்ணுறதுனால குடும்பம் சார்ந்த டைலாக்ஸ் இருக்கும். இந்த படங்கள் அது மாதிரியான சீன்கள் இருந்தாலுமே அவரை வெறுமனே பஞ்ச் டைலாக் இல்லாமல் பழைய படங்களில் இருக்கக்கூடிய ரெஃபரன்ஸ், அதாவது வந்து நீ யாருங்கிற உன்னோட வரலாறு புரட்டி பார்த்தேன், நீ ரொம்ப வில்லனாமே, நீ காட் ஃபாதராமேன்னு சொல்கிறப்பலாம் அந்த வில்லன் காட் ஃபாதர்லாம் அவர் பண்ண படங்கள் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இப்போதான் உங்க வரலாறு எடுத்து பார்த்தேன். நீ பெரிய வில்லன்னு கேள்விப்பட்ட.